வெல்கம் டு அவர் சேனல் வி மேக் ஹோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தோம்னா, தண்டுக்கீரையிலேருந்து நம்ம எப்படி அரைக்கீரை பண்ணலான்னு சொல்லி. தண்டுக்கீரை சொல்லுவோம், ஒரு சில ஊர்லலாம் நம்ம முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த முளைக்கீரையிலேருந்து எப்படி நம்ம அரைக்கீரை பண்ணலாம், கீரை கடையல் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். இந்த தண்டுக்கீரையில் இருக்க தண்டுகளை மட்டும் விட்டுட்டு இலைகளை மட்டும் ஆஞ்சி எடுத்து இதை நான் ஒரு 3 டைம்ஸ் கழுவிருக்கேன். ஏன்னா மண் நிறையா இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறோம், ஒரே ஒரு பூண்டு, கட்டி பெருங்காயம் நான் சும்மா கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், தூள் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மிளகாயில் பாதி மிளகா தான் போட்டிருக்கேன். இது குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம். இது ரொம்ப காரமாக இருக்கிற மிளகா, அதனால பாதி தான் போட்டிருக்கேன். இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் தண்ணிலாம் வற்றி இருக்கும், கீரையும் நல்லா வெந்திருக்கும். அது நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். ஆறதுக்கு முன்னாடி அரைச்சோன்னா தெரிச்சிடும். நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அரைக்கிற மாதிரியே அரைஞ்சிருக்கு. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம், கடுகு அரை டீஸ்பூன், சின்ன வெங்காயம் நறுக்குனது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து நல்லா ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம கீரையில் ஊற்றிடலாம். நமக்கு சுவையான கீரை கடையல் ரெடி.